ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இப்போ நம்ம ஜிகிரி தோஸ்து படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன காமெடி த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 49 minutes இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை. இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவரு பல விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமா இருக்காரு. அவரு ஒரு டெரரிஸ்ட் ட்ராக்கரையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அந்த ப்ராஜெக்டை காலேஜ்ல ஒத்துக்காம வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஹீரோ லவ்வும் பண்றாரு. அந்த ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது பிடிக்கல. அதனால அவங்க சொல்லி பாக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த 3வது ஃப்ரெண்டு நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் போறோம், போயிட்டு போட்ல உட்காந்து சரக்கு அடிக்கிறோம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கார்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போறாங்க. அதை இவங்க 3 பேரும் பாத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ட்ராக்கரை வச்சு அந்த பொண்ணை மீட்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி பிளாட், அதுவும் ஒரு ட்ராக்கரை வச்சு ஒரு பொண்ணை நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கலாரங்கிறதுலாம் தரமான சம்பவமா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே கொடுத்திருக்க ரோல் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ராக்கரை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ற விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இவங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு பல பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சூப்பரா பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்கேஜிங்காவும் இருந்தது. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் படி பார்க்கும்போது படம் கொஞ்சம் மினிமம் பட்ஜெட் தான் எடுத்திருக்காங்க. ஆனாலும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஓரளவு ஸ்ட்ராங்காவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு சில இடத்துல அது லோ பட்ஜெட்னு காட்ட தான் செய்யுது. கேரக்டர் ரைட்டிங் பார்க்கும்போது முக்கியமான கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா எழுதி எடுத்திருக்கலாம். என்னன்னா ஹீரோ வந்து அங்கேயே கிட்டத்தட்ட இருக்க மாதிரி இருக்கு. அவரு இறங்கி சில சம்பவங்கள் பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் அவுட் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.